Hey hi guys, இன்னைக்கு நாம பார்க்க போறது லூயாங் எபிசோட் 2 and once again இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி இதுல ஆளுங்கத்தை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் கொடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற இந்த லைக் எனக்கு ஒரு பயங்கர மோட்டிவேஷனா இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த எபிசோட்ல என்ன இருக்கும் நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? அண்ட் இப்போ இங்க என்ன ஆகுதுன்னா விஷயத்தை கேட்டு மாஸ்டர் கோஷங் அங்க வருவாரு. அந்த சமயத்துல தான் நம்ம எர்லாங் அங்க வருவாரு இல்லையா? அபிஷியல் பே அவரை பத்தி மாஸ்டர் கோ கிட்ட சொல்லுவாரு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஒர்க்ஸ்க்கு இங்க என்ன வேலை? அன்னைக்கு நடந்த சம்பவத்துல ஒரு அப்பாவும் பொண்ணு இறந்து போயிட்டாங்க. அவங்க பாடிஸை நான் பார்க்கணும். உங்ககிட்ட ஏதாவது இம்பார்ட்டன்டான க்ளூ இருக்கா? இல்ல. அப்பனா என்னோட நேரத்தை வீணடிக்காத, இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லும்போது அது உண்மையிலேயே கோபின் சுவா. நான் இது என்னோட கண்ணால பார்த்தனா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஆனா மாஸ்டர் கோ அவனை இங்க இருந்து அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள போயிருவாரு. நம்ம எர்லாங்க்கும் வேற வழி இல்ல, அங்கிருந்து போய் தான் ஆகணும். இப்ப அப்படியே உள்ள காட்டுறாங்க. அங்க நம்ம கோபின்சு இருக்காரு. அண்ட் நமக்கு நல்லாவே தெரியும் அவரால் இங்கிருந்து தப்பிக்கவே முடியாது. இவங்களும் கேள்வி மேல கேள்வியா கேட்பாங்க. நீ எதுக்காக அவனை கொன்னதுக்கு அப்புறம் எதுக்காக நீயே வந்து சரண்டர் ஆன? இந்த மாதிரியால கேள்விகள் கேட்டுட்டு இருக்கும்போது அங்க மாஸ்டர் கோ வராரு. இது கோர்ட் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூவோட வேலை. இன்னர் கார்ட்ஸ் எதுக்காக இதுல தலையிடுறீங்க? எங்க பாருங்க மாஸ்டர் கோ, ராயல் ஃபேமிலிக்கு இவனால பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால என்னோட சந்தேகங்களை தீர்க்கறதுக்காக இவங்கிட்ட நான் இன்வெஸ்டிகேஷனை நடத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடக்கும். இந்த வாக்குவாதத்துக்கு நடுவுல எம்பரஸ் எழுதின கடிதாசி இவங்களுக்கு வந்து சேரும். அந்த கடிதாசி பேரரசி கிட்ட இருந்து வர்றதுனால எல்லாரும் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதை நமக்கு பார்த்தாலே தெரியும். அதுல அப்படி என்ன போட்டிருக்குன்னா, ஜுடிஷியல் ரிவ்யூவை சேர்ந்த கோஷெங்கும் இன்னர் கார்டை சேர்ந்த நம்ம வூவும் பேரரசியை சந்திக்கணும் அப்படின்னு போட்டிருக்கோம். அதனாலே இவங்க என்ன பண்றாங்கன்னா அடுத்த நொடியே அங்க கிளம்பி போறாங்க. இப்ப அப்படியே இங்க டாய்சு பேலஸ காட்டுறாங்க. இவங்க தான் பேரரசி வு சி தியாங். அவங்களுக்கு பக்கத்துல இருக்காங்க இல்லையா, அவங்க தான் பேரரசியோட நோபல் அட்டெண்டன்ட். அவங்க தான் இப்போ இவங்க கிட்ட பேசுவாங்க. அதுவும் குறிப்பா மாஸ்டர் கோ கிட்ட இங்க நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நீங்க கவனிக்கிறீங்களா இல்லையா, அந்த கேஸ பத்தின ஏதாவது முன்னேற்றம் தெரிஞ்சதா அப்படின்னு கேட்கும்போது மாஸ்டர் கோ தடுமாறுவாரு. ஏன்னா அவர் இன்னும் எதையும் கண்டுபிடிக்கல. அதை மலுப்பதற்காக அந்த மர்டரரை கொலை பண்ணவன நாங்க பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாரா. இந்த சமயத்துல நம்ம வு சியு இந்த கேஸ்ல இன்னும் நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு. மாஸ்டர் கோ சொல்ற மாதிரி அந்த கொலைகாரனை இவங்க பிடிக்கல, அவனே சரண்டர் ஆயிட்டான். அவன் எதுக்காக கொலை பண்ணணும், எதுக்காக அவனே வந்து சரண்டர் அடையணும், இதுக்கெல்லாம் பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்ச நாள் டைம் வேணும், ஆனா கண்டிப்பா நாங்க கண்டுபிடிப்போம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. மாஸ்டர் கோ, உங்களுக்கு இந்த பொசிஷன் ரொம்பவும் கம்ஃபர்டபுளா இருக்கு போல, அதனாலதான் நீங்க எந்த வேலையும் செய்யறது இல்லையா? ஒருத்த வந்து சரணடைஞ்ச உடனே அதை காரணமா வச்சு இந்த கேஸை நீங்க முடிக்க பாக்குறீங்களா? இல்ல, அப்படி கிடையாது. எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க, நாங்க உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறோம், இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் பேரரசி பேச ஆரம்பிப்பாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், அந்த மர்டரர் இன்ஃபார்மருக்காக தான் இங்க வந்திருக்கான். அவங்க பேச ஆரம்பிச்ச உடனே எல்லாருமே நடுங்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரோட தலையில இருந்து வேர்வை ஊத்த ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட நான் இன்ஃபார்மர்ஸ பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. கடைசியா நான் பார்த்தவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. எங்க எல்லாரையும் மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லும்போது அவங்க இங்க இருந்து போக சொல்லிடுவாங்க. ஆனா நம்ம யூஹுவாவை மட்டும் இங்கே இருக்க சொல்லுவாங்க. அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமா யூஹுவா இங்க வா, கிட்ட வா, அந்த இன்ஃபார்மரோட கேஸ் உன்னால அத ஹேண்டில் பண்ண முடியுமா? கண்டிப்பா என்னால முடியும். ஆனா அப்படின்னு அவங்க சொல்ல வரதுக்குள்ள அவங்க ஒரு டிகிரியை எடுத்து கொடுப்பாங்க. அது என்ன தெரியுமா? அதுதான் உத்தரவுக்கள். யாரெல்லாம் இந்த டிகிரியை பாக்குறாங்களோ அவங்க எல்லாருமே உனக்கு தலை வணங்குவாங்க. நீ சொல்றத அவங்க செய்வாங்க. இது உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் யாராலையும் உன்னை தடுக்க முடியாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உண்மையை கண்டுபிடி. எனக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை நீ கொடுக்கணும். வேற ஏதாவது சொல்லுமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒரு அரசாணை வேணும் அப்படின்னு அவங்க கேட்பாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண இங்க இன்னர் கார்டோட இம்பீரியல் அட்டெண்டன்ட் வு யூஜி கோர்ட் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூவை எதிர்த்து நீ பேசியிருக்க கூடாது. எல்லா தடவையும் அது அவங்க பொறுத்துட்டு போக மாட்டாங்க. பேரரசி கூட அதை ஒரு சமயத்துல மறுக்கலாம். எல்லாரையும் போக சொன்னதுக்கு அப்புறமா உன்னை மட்டும் தனியா கூப்பிட்டாங்களே, ஏதாவது உனக்கு அசைன்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அந்த டிகிரியை காட்டி இன்ஃபார்மரோட அந்த கொலைய என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவர் அதை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறாரு இனி ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு. இப்ப அதுக்கப்புறமா இங்க இதுதான் பாய்லி மேன்ஷன். அங்க யாரு இருக்கான்னு தெரியுதா? நம்ம எர்லாங், அதுக்கப்புறம் அவரோட அப்பா, அவங்களோட முன்னோர்கள் கிட்ட அவங்க வேண்டிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா அவரோட கல்யாணத்துக்காக. மனுஷனுக்கு அதுல சுத்தமா விருப்பமே இல்ல, ஆனா வேற என்ன பண்ண முடியும்? அவர் தனியா வெளியில கூட்டிட்டு வந்து நீங்க முன்னோர்கள் கிட்ட சொன்ன எந்த விஷயமும் நடக்காது, அதுவும் குறிப்பா என்னோட கல்யாணம், லூ ஃபேமிலியோட இருக்கிற இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லும்போது அவரோட அப்பா ஆத்திரப்பட்டு என்ன பண்ணிருவாருன்னா அவரோட கண்ணத்திலே அரைஞ்சிருவாரு. இப்ப அதுக்கப்புறமா இங்க நம்ம யூஹுவாவை காட்டுறாங்க. அவங்க இப்ப எங்க வந்திருக்காங்கன்னு பார்த்தா ஒரு விளக்கு கடைக்கு தான் வந்திருப்பாங்க. அவங்க அங்க வந்ததும் ஒரு முத்திரையை
காட்டுவாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட உடனே இவங்க 2 பேரும் தனியா பேசுவாங்க. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, ஜாயிண்ட் கார்ப்போட மேனேஜர் மாஸ்டர் சூவை எனக்கு பார்க்கணும், அப்படியெல்லாம் எந்த இன்னர் கார்டையும் அவ்வளவு சீக்கிரம் அவங்கள பாக்குறதுக்கு அனுமதிக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்லும்போது அப்பதான் அந்த டிகிரி எடுத்து அவங்க காட்டுவாங்க. அதை பார்த்ததும் அவன் அதுக்கு தலை வணங்குவான். அதுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, உங்களுக்கு தெரியும்ல, ஆரம்பிங்க. என்னன்னா, அந்த இடத்துக்கு இவங்கள கண்ணை கட்டி தான் கூட்டிட்டு போவாங்க. அப்படி கொஞ்ச தூரம் பயணம் பண்ணி அந்த இடத்துக்கு வந்த உடனே உங்க கட்டை நீங்க அவுக்கலாம் அப்படின்னு ஒரு குரல் கேட்கும். நீங்க தான் மாஸ்டர் சூவா? இல்ல, நான் ஜாயிண்ட் கார்ப்ஸோட அபிஷியல் ஹேண்ட் டாங் கிங். மாஸ்டர் சூ தான் இங்க இருக்கிற ஹையர் அத்தாரிட்டி. அவரு ஸ்பெஷல், அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் பார்க்க முடியாது. எனக்கு இங்க கொஞ்சம் ஃபைல்ஸை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. உங்ககிட்ட எம்ப்ரஸோட டிகிரி இருக்கு, யாரா இருந்தாலும் நாங்க உங்களுக்கு உதவி பண்ணுவோம். உங்களுக்கு யாரோட ஃபைல்ஸை பார்க்கணும்? காபின்சு. ரீசெண்டா நடந்த சம்பவத்துல கூட அவன்தான் குற்றவாளின்னு சொல்லி சரணடைஞ்சானே, அவன் ஒரு சாதாரண மார்டிஷியன். அவனை எதுக்காக இவ்வளோ டீப்பா நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணணும்? அவன் ஒரு சாதாரண மார்டிஷியன் தான், அப்போ எதுக்காக ஜாயிண்ட் கார்ப்ஸ் அவனை பத்தி இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? இதை கேட்ட உடனே அவனோட முகமே மாறிடும். இந்த ஜாயிண்ட் கார்ப்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க ஏகப்பட்ட ஃபைல்ஸை சேகரிச்சு வச்சிருப்பாங்க, அதாவது ஒவ்வொருத்தவங்களோட ரகசியமும். இதுதான் ஜாயிண்ட் கார்ப்ஸோட 1000 ஐ பெவிலியான். அங்க ஏகப்பட்ட விளக்குகள் இருக்கும். அந்த இடத்துக்கு ஹேன் வரான். அவன் வந்து யாரு கூட பேசுவான். அவன் வேற யாரும் இல்ல, மாஸ்டர் சூ. மாஸ்டர் சூவோட கார்டு ஒருத்தங்க இருப்பாங்க, அவ பேரு பாய்டன். அந்த மாஸ்டர் சூ ஒரு முகமுடி போட்டிருப்பாரு. அவருக்கு யூஹுவா இந்த இடத்துக்கு வருவா அப்படிங்கறது முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கும். அதனால நாம அவளை க்ளோஸா வாட்ச் பண்ணணும் அப்படிங்கறதே அவர் சொல்லுவாரு. இப்ப அப்படியே அங்கிருந்து நேரா கோர்ட் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூவோட ஜெயில காட்டுவாங்க. அங்கதான் இப்ப நம்ம காபின்சு இருக்காரு. அங்க ஆபீஷியல் பேய் இருப்பாரு. அவருக்கு நல்லா தெரியும் காபின்சு இதை பண்ணிருக்க மாட்டாரு. ஆனா அவன் எதுக்காக போய் சொல்லணும்? அத பத்தி அவன் கிட்டயே கேட்கும் போது நம்ம ஹீரோ சொல்லவே மாட்டாரு. இந்த சமயத்துலதான் மாஸ்டர் கோ வருவாரு. அண்ட் அவரோட பாக்குற பார்வையிலே தெரிஞ்சிருச்சு அவர் இப்போ என்ன பண்ண போறாருன்னு. நம்ம ஹீரோவை சவுக்கால அடிக்க போறாங்க. அந்த சவுக்க வச்சு அடிச்சு அடிச்சு அவர்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்க ட்ரை பண்ணுவாங்க. இப்ப இங்க அந்த டாங் இருக்கான் இல்லையா, அவன் காபின்ஸோட ஃபைல் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அப்படி வந்து அதை பார்க்கும்போது அவரோட டேட் ஆஃப் பர்த், அவரு என்ன பண்றாரு, இதெல்லாமே இருக்கும். ஆனா குறிப்பிட்ட இடத்துல த அன்வெல்கம் வெல் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். அது வந்து ஒரு இடம். எங்க நம்ம ஹீரோவை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, ஒரு இடத்துல அவரே வழி தாங்க முடியாம நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லுவாரு. என்னன்னா, அவர் இது எல்லாமே ஒரு ரிவெஞ்சுக்காக தான் பண்ணிருக்காரு. அதுவும் அவரோட ஃபேமிலி கூடவே யானருக்காகவோ அவங்களோட அப்பாக்காகவோ அப்படின்னு சொல்லும்போது இவங்க எல்லாருமே ஒரு செகண்ட் ஷாக் ஆவாங்க. உனக்கும் அவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? அவங்க என்னோட சிஸ்டரோட பிரதர் இன் லா ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது, நீ அன்வெல்கம் வெல்ல சேர்ந்தவன் தானே, உனக்கு ரிலேட்டிவ்ஸ் இருக்க வாய்ப்பே கிடையாது. இங்க பாருங்க, நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன், இதுக்கு மேல என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. அப்ப அந்த சமயத்துல தான் சென்கியூன்னு ஒரு சோல்ஜர் இருப்பான். அவன் நம்ம ஹீரோ கிட்ட லிங் சாங், அதுக்கப்புறம் அவரோட பொண்ணு 2 பேரும் சாகிறதுக்கு முன்னாடி உன்னை மீட் பண்ணாங்களா? அப்ப நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, ஆமா, அவங்க உங்ககிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு அவன் கேட்கும்போது அந்த சமயத்துல எம்பரஸ் கிட்ட இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. அப்படி என்ன ஆனா வந்திருக்குன்னு பார்த்தா, கோபின்சு இன்னர் கார்டு ஆபீஸ்க்கு இன்வெஸ்டிகேஷனுக்காக அனுப்பி வைக்கணும். மாஸ்டர் கோக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்லை. ஏன்னா அவர் நினைச்சிட்டு இருக்காரு இவன் இப்பதான் உண்மையை சொல்லியிருக்கான், இப்ப போய் என்னால இந்த கேஸை விட முடியாது அப்படின்னு சொல்லும்போது, மாஸ்டர் கோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இந்த ஆர்டரை வாங்குங்க அப்படின்னு அவன் சொல்லுவான். இப்ப அதே சமயம் இங்க பாய்லிஸ் மேன்ஷனை காட்டுவாங்க. அங்க எர்லாங் இருப்பாரு. ஆக்சுவலி அவருக்கு இப்ப சந்தேகம் எல்லாம் ஒண்ணுதான், எதுக்காக காபின்சு இப்படி ஒரு விஷயத்த சொல்லணும்? ஆக்சுவலி அவன் பண்ணிருக்க மாட்டான்னு இவருக்கும் தெரியும். ஆனா இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, அதை அவரு கண்டுபிடிக்கணும் ட்ரை பண்ணுவாரு. அண்ட் இப்ப அதுக்கப்புறமா காபின்சுவை இன்னர் கார்டு ஆபீஸ்க்கு இன்வெஸ்டிகேஷனுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதுவும் அது ராத்திரி வேலை. இந்த மாதிரி இவங்க போயிட்டு இருக்கும் போது அப்பதான் குதிரையில யாரோ ஒருத்தாங்க வரான். இவங்களும் நீ யாரு அப்படின்னு கேட்கும் போது, நான் சென்கியூ, கோர்ட் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூவோட ரெஜிஸ்டர். அந்த பிரிசனரா அனுப்புனதுக்கு அப்புறம் எந்த விதமான அபிஷியல் ரெக்கார்ட்ஸும் அங்க இல்ல, அதனால இதுல ஒரு சைன் போட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு மாஸ்டர் கோ கேட்டாரு அப்படின்னு சொல்லி அதை கொடுக்கும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா, அதை கொடுத்த அடுத்த செகண்டே அவன் கத்தி அவரோட வயிற்றுல இறக்குவான். அது மட்டும் இல்லாம கூட வந்த 2 பேரையும் கொலை பண்ணிடுவான். உள்ள போய் யாருக்கும் தெரியாம நம்ம ஹீரோ முன்னாடி இருக்கும்போது, நீங்க வருவேன்னு எனக்கு தெரியும். இல்ல புரியல, எனக்காக நீ காத்துட்டு இருந்தியா என்ன? ஆமா, அப்புறம் எதுக்காக செய்யாத ஒரு தப்ப செஞ்சேன்னு சொல்லி நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கணும்? நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா கோர்ட் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூக்கு வந்ததே நான் இங்க வருவேங்கறதுக்காக தானா? ஆமா. இத கேட்ட உடனே அவன் என்ன பண்றானா, கத்தி எடுத்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுவான். இவங்க 2 பேத்துக்கும் நடுவுல ஒரு பயங்கரமான சண்டை நடக்கும். இந்த சண்டைக்கு நடுவுல நம்ம ஹீரோவோட நெஞ்சில வேற அந்த கத்தி இறங்கிரும். அவன் அந்த கத்தி எடுத்து அவரோட கழுத்துல சொருவலாம் அப்படின்னு வரும்போது நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவனை அப்படியே லாக் பண்ணி அவனோட கைய அந்த இடத்திலே வச்சு உடைப்பாரு. அவ்வளவுதான், மனுஷன் அடிச்ச அடியில
அவன் கலங்கி நிப்பான். நீ யாரு சொல்லி இதெல்லாம் பண்ற அப்படின்னு அவர் கேட்கும்போது, நீ ரொம்ப தாமதமா வந்துட்ட. என்ன நான் என்ன சொன்னா, நீ ரொம்ப தாமதமா வந்துட்ட அப்படின்னு அவன் சொல்லும்போது, பின்னாடி இருந்து வந்த யாரோ ஒருத்தன் அவன் உடம்புல கட்டி இறக்கி அந்த இடத்துலயே கொலை பண்றான். நம்ம ஹீரோ வெளியில வந்து பாக்குறாரு, பார்த்தா யாருமே அங்க இல்ல. ஆனா அவனை கொலை பண்ண பயன்படுத்த அந்த கத்தி மட்டும் அங்கேயே இருக்கும். அந்த கத்தியை திரும்பவும் நம்ம ஹீரோ பார்க்கும்போது அவருக்கு அந்த நினைவுகள் எல்லாம் வந்து போகும். அந்த இடத்துல மோஸ்ட்லி நிறைய பேர் இறந்து கிடப்பாங்க. அதுக்கு நடுவுல நம்ம ஹீரோ நிர்கதியா நிப்பாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம யூஹுவாவை கட்டுவாங்க. அவங்க இன்னர் கார்டு ஆபீஸ் நெருங்கும் போது எல்லாருமே பதட்டத்தோட இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. என்ன ஆச்சு, லிசு எங்க, காபின்சு எங்க, என்னன்னு பார்த்தா அந்த டெட் பாடிஸ் எல்லாம் அங்க கொண்டு வந்திருப்பாங்க. அதுல கோர்ட் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூஸ் அந்த சென்கியூ இன்னர் கார்டு ஆபீஷியல்ஸ் 3 பேரோட டெட் பாடிஸ் அங்க இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் யூஹுவா, உன்னாலதான் எங்களோட ரெஜிஸ்டரை நாங்க இழந்துட்டோம். இந்த முறையில இவங்க சொல்லும்போது அப்பதான் நம்ம இவங்க சொல்றாங்க, நாங்க கோபின்சுவை கூட்டிட்டு வரும்போது எதுக்காக உங்களோட ஆள் எங்க கூட வரணும்? இந்த சீன்ல அவனுக்கு என்ன வேலை? அவன் எங்களோட ரெஜிஸ்டர் அபிஷியல் டாக்குமெண்ட்ஸ்ல சைன் வாங்குறதுக்காக வந்திருந்தான். அப்பதான் அவங்க வந்து அவனோட காயங்களை செக் பண்ணி பார்ப்பாங்க. மத்தவங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவன் உடம்புல ஏகப்பட்ட காயங்கள் இருக்கு, முதுகுக்கு பின்னாடி பெரிய வெட்டு இருக்கு. ஆனா காபின்சு தனியா இருந்திருக்கான். அவங்க கிட்ட எப்படி இவ்வளவு வெப்பன்ஸ் வந்திருக்கும்? இதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல, உங்க இன்னர் கார்டு எப்பவுமே யூஸ்லெஸ்ஸா தான் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி மாஸ்டர் கோ சொல்லும்போது இவங்க 2 பேத்துக்கு நடுவுல ஒரு தகராறே ஏற்படும். இங்க பாருங்க மாஸ்டர் கோ, சொன்னா புரிஞ்சுக்கோங்க, உங்க ரெஜிஸ்டர் இறந்துட்டான், இன்னர் கார்ட்ஸோட 3 அபிஷியல்ஸ் இறந்து போயிட்டாங்க. காபின்சோ பிடிக்கிறதா இப்ப நம்மளோட டாப் பிரியாரிட்டியா இருக்கணும். அதை விட்டுட்டு நமக்கு நாமளே சண்டை போட்டுக்கிட்டா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி அவங்க வந்து தன்மையா பேசும்போது 2 சைடுல இருந்தும் என்ன பண்றாங்கன்னா ஆளுங்களை அனுப்பி காபின்சோவை தேட சொல்றாங்க. அவ்வளவுதான், ஒரு மொத்த படையே கிளம்பி இருக்கு நம்ம காபின்சோவை தேடுறதுக்காக. இந்த சமயத்துல தான் இந்த ஜாயிண்ட் காப்ஸை காட்டுவாங்க. டாங் என்ன சொல்றான்னா, காபின்சோ 4 பேரை கொலை பண்ணிருக்கான், அவனை தேடுறதுக்கு கோர்ட் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ அதுக்கப்புறம் இன்னர் கார்ட்ஸ் இவங்க மத்தியில ஒரு மிகப்பெரிய படையே கிளம்பி இருக்கு. காபின்சோவால இனி தப்பிக்கவே முடியாது அப்படின்னு அவன் சொல்லும்போது, அவனை என்ன நினைச்சீங்க? அவன் ஒரு காலத்துல அன்வெல்கம்ஸோட அபிஷியலா இருந்தவன். இந்த கேபிட்டலோட ஒவ்வொரு ஸ்ட்ரீட்ஸும் அவனுக்கு தெரியும், ஒவ்வொரு பேட்ரோல் ஏரியாஸும் அவனுக்கு தெரியும். அத அவன் கரைச்சு குடிச்சவன் அப்படின்னு அவர் சொல்லும்போது அப்பதான் காட்டுறாங்க நம்ம ஹீரோவை பிடிக்கிறதுக்காக ஏகப்பட்ட பேர் வருவாங்க. அதுல இருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சிட்டு இருப்பாரு. லிட்டரலி அந்த ஊரையே மொத்தமா சூழ்ந்திருப்பாங்க. அவங்க என்னதான் இந்த ஊரை சுத்தி தடையை விதிச்சாலும் அவனை பிடிக்கிறதுக்கு 100% கூட வாய்ப்பு இல்ல. நம்ம ஹீரோக்கு வேற இப்ப பயங்கரமா அடிபட்டு இருக்கும், ரத்தம் வேற கசிஞ்சிட்டு இருக்கு. அதனால அவர் என்ன பண்ணுவாருன்னா, எங்க போறதுன்னு தெரியாம ஒரு பாலத்துக்கடியில போய் ஒளிஞ்சுப்பாரு. அந்த ஊரை சுத்தி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும், ஒவ்வொரு வீதியிலையும், ஒவ்வொரு தெருவுலையும், ஒவ்வொரு சந்திலையும் அந்த ஆட்கள் குவிஞ்சு கிடக்குறாங்க. இதுக்கு நடுவுல இருந்து எப்படி அவனால தப்பிக்க முடியும்? கண்டிப்பா அவன் மாட்டுவான். இந்த மாதிரி அவன் சொல்லும்போது அப்பதான் நம்ம ஹீரோவை காட்டுவாங்க. அவரு ஒரு இடத்த பாக்குறாரு. அதுதான் ஜின்சன் கசினோ, சூதாடுற இடம். நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அந்த கசினோவோட பின்வாசல் வழியா அவரு உள்ள போவாரு. உள்ள போகும்போது அவரோட ரத்தக்கரை அந்த இடத்துல பதிவும் செய்யும். இப்ப இங்க அந்த கசினோக்குள்ள என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. அங்க ஒரே ஆடம்பரமா இருக்கும், ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க, ஏகப்பட்ட விளையாட்டுகள் இருக்கும். இதை எல்லாத்தையும் நமக்கு காட்டுவாங்க. இந்த சமயத்துல தான் கார்ட்ஸ் எல்லாரும் உள்ள வராங்க. அந்த மாதிரி அவங்க எல்லாருமே உள்ள வந்து ஒவ்வொருத்தரையா செக் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுக்கு நடுவுல ஒரு பெண்மணியை காட்டுறாங்க இல்லையா, இவங்க பேரு தான் மிஸ் லியூ, இந்த கசினோவோட ஓனர். இங்க பாருங்க மிஸ்டர், உங்களுக்கு என்ன வேணும்? இதுக்காக ஏன் கசினோக்குள்ள நுழைஞ்சு எல்லாரையும் தொந்தரவு படுத்துறீங்க? இதுக்கப்புறம் நான் எப்படி பிசினஸ் பண்ணுவேன்? ஒரு குற்றவாளி தப்பிச்சு உன்னோட கசினோக்குள்ள ஓடி வந்துட்டான், அவன் மட்டும் இங்க இருந்தானா நீயும் மாட்டுவ, உன்னோட கசினோவையும் நாங்க க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னு அபிஷியல் பேய் சொல்லும்போது எல்லாருமே அவன் இங்க இல்லன்னு சொல்றாங்க. நான் தான் சொன்னேன்ல, என் கசினோல அப்படியெல்லாம் யாரும் கிடையாது, ஒரு நிமிஷம் இரு, நீ எங்க தங்கி இருக்க? அந்த மாதிரி கேட்டு அவர் என்ன பண்றாருன்னா, அந்த அம்மா தங்குற இடத்துல போய் தேடுவாங்க. இவங்க எல்லாரும் வந்து அந்த இடத்துல ஃபுல்லா தேடுவாங்க. ஆனா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அபிஷியல் பேய்க்கும் வேற வழியில அங்கிருந்து போய் தான் ஆகணும். அந்த மாதிரி அவங்க அங்கிருந்து போன உடனே மிஸ் லியோ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட கபோர்டை ஓபன் பண்ணுவாங்க. பார்த்தா அதுக்குள்ள ஒரு ரகசிய அறை இருக்கும். அதுலதான் நம்ம காபின்சோ இருக்காரு. நம்ம காபின்சோ இப்ப லிட்டரலி ரத்த வெள்ளத்துல இருப்பாரு. ஏகப்பட்ட ரத்தம் கசிஞ்சிருக்கும். மிஸ் லியோ என்ன பண்றாங்கன்னா, அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாங்க. அந்த மாதிரி மருந்தெல்லாம் போட்டு விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ முடியெல்லாம் வெட்டி ஷேவ் எல்லாம் பண்ணி மொத்தமா அவரை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாரு. அவரு இப்ப பாக்குறதுக்கு ஆளே வித்தியாசமா இருப்பாரு. நீ எதுக்காக இப்ப ஷேவ் பண்ண? நேரம் வந்துருச்சு, ரொம்ப நன்றி, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி போகும்போது, ஒரு நிமிஷம் இரு, எங்க நீ போவ? உன்னை சுத்தியும் ஏகப்பட்ட பேர் தேடிட்டு இருக்காங்க. நீ இந்த சமயத்துல வெளியில போனீங்கன்னா கண்டிப்பா நீ மாட்டுவ. நான் எங்க இருந்து வந்தனோ அங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையில காபின்சோ பத்தின நியூஸ் ஊரெல்லாம் பரவுது. அவனை புடிச்சு தர்றதுக்கு சன்மானம் வேற கொடுப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இங்க
பாய்லிஸ் மேன்ஷனை காட்டுறாங்க. அங்க நம்ம எர்லாங் அவரோட அப்பாக்கும் அவருக்கும் நடந்த வாக்குவாதத்தை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பாரு. அதாவது அவரோட அப்பா கல்யாணம் பண்ண சொல்லி வற்புறுத்தி இருப்பாரு இல்லையா, அதை நினைச்சு அவரு ரொம்ப வேதனைப்பட்டிருப்பாரு. கொஞ்சம் ஆத்திரமும் இருக்கும். அப்பதான் அவனோட அசிஸ்டன்ட் அங்க வந்து, இந்த மாதிரி உங்களுக்கு பர்சனலா ஒரு லெட்டர் வந்திருக்கு, அதுவும் மிஸ் லியோ கிட்ட இருந்து. அவங்க உங்களை குயின்ஸ் ஃபிஷ் ரெஸ்டாரண்ட்ல உங்களை சந்திக்கணும்னு சொன்னாங்க. தயவு செஞ்சு வர முடியுமா? எர்லாங்க்கு இதுல சுத்தமா விருப்பமே இல்ல, ஆனாலும் வேற வழி இல்ல. அழைப்பு வந்திருக்கு இல்லையா, போய் தான் ஆகணும். இப்ப அப்படியே அங்கிருந்து நேரா ஊருக்கு வெளியில இருக்கிற ஒரு இடத்த காட்டுவாங்க. இதுதான் லூயாங்ல இருக்கிற த அன்வெல்கம் வெல். அந்த இடம் ஒரு ஒதுக்கப்பட்ட இடம். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவங்க, மோஸ்ட்லி குற்றவாளிங்க, கொலைகாரங்க, வாழவே தகுதியற்றவங்க தான் இங்க இருப்பாங்க. நம்ம ஹீரோ இருக்காரு இல்லையா, அவரும் ஒரு காலத்துக்கு முன்னாடி இங்கதான் இருந்திருப்பாரு. ஆக்சுவலி அவருக்கு எல்லாமா இருந்ததே இந்த இடம் தான். அங்க இருக்கிறவங்க யாருக்கும் அந்த கேபிட்டல் சிட்டி எப்படி இருக்கும்னு கூட தெரியாது. அது அந்த பாலத்துக்கு அந்த பக்கம் இருக்கும். அந்த குழந்தைங்க கிட்ட எல்லாம் ஒரு நாள் கண்டிப்பா உங்களை நான் கேபிட்டல் சிட்டிக்குள்ள கூட்டிட்டு போவேன் அப்படின்னு அவர் வாக்கு கொடுப்பாரு. அதாவது கொடுத்திருப்பாரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப அதே இடத்துக்கு நம்ம ஹீரோ திரும்ப வந்திருக்காரு. அந்த இடத்துல ஒரு புத்தர் சிலைக்கு கீழே ஒரு குடிகாரர் இருப்பாரு. அவர் தான் அங்கிள் சாவ். நம்ம ஹீரோ வேக வேகமா போய் அங்கிள் சாவ் எந்திரிங்க, ஒரு நிமிஷம் எந்திரிங்க அப்படின்னு சொல்லும்போது, டே மகனே நீயா, இப்ப எதுக்குடா இங்க வந்த? இங்க இருக்கவங்க எல்லாரும் உன்னதான் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க, நீ மட்டும் அவங்க கண்ணுல பட்ட செத்தடா. அதை நாம அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப உள்ள வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போவாரு. இப்ப என்னதான் பிரச்சனை என்னங்கறத என்கிட்ட சொல்லு. இத பாருங்க, ஜியோவை கொன்னவன் அங்க வந்தான். இப்ப அதே சமயம் இங்க யூகோ என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஆளுங்களை கூட்டிட்டு நேரா அன்வெல்கம் வெல்க்கு வருவாங்க. அவங்க ஒவ்வொரு தடவையும் அந்த டிகிரியை காட்டும் போது எல்லாருமே தலை வணங்குறாங்க. அதை நல்லா செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அது வந்து பிராஸ்ல செய்யப்பட்டது. அது லியான்ஷன்ல தான் மைன் பண்ணிட்டு இருப்பாங்க. லியான்ஷன்ல இருந்து தயாரிக்கப்படுற அந்த பிராஸ்க்கு என்ன பயன், அது எதுக்காக பயன்படுத்துறாங்க? அந்த ஹெவன் ப்ராஜெக்ட் ஒன்னு பண்ணிட்டு இருக்காங்களே அதுக்கு தான். நான் மட்டும் தவறா நினைக்கலைனா, அந்த ஹெவன் ப்ராஜெக்ட் பண்றது மினிஸ்ட்ரி ஆஃப் ஒர்க்ஸ் தானே, அதுவும் குறிப்பா பாய்லியா இருந்தா அதோட டீம் லீட். அட பாவீங்களா, திரும்பவும் பாய்லியா? சரி அதை கொடுங்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன். டே பிஸ்கெட், எங்க வேணா போ, ஆனா ஜாக்கிரதையாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த குயான்ஸோட ஃபிஷ் ரெஸ்டாரண்ட்டை காட்டுவாங்க. அங்க நம்ம எர்லாங் வருவாரா, இவங்க தான் இவரை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டவங்க. இந்த மாதிரி காட்டுறதோட இந்த எபிசோட் இங்கேயே முடிவடையுது. அண்ட் இதுக்கப்புறம் என்ன ஆகுங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சோ ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் சீரிஸ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்புறம் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் கொடுங்க. இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.